வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி. இந்த பதிவில் பிள்ளையாருக்கு பிடிச்ச நெய்வேத்தியமான பிடி கொழுக்கட்டை தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் ஃபுல் மெஷர்மெண்ட்டோட ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் படி பிகினர்ஸ் கூட இந்த பதிவை பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் வீட்லேயே சுலபமான முறையில் செஞ்சிடலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சட்டி வச்சாச்சு. 1 கப் அரிசி மாவு, கடையில் வாங்கின மாவு தாங்க நான் போடுறேன். அது நம்ம நல்லா வறுக்கணும். கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் வறுத்து எடுக்கணும். பாருங்கள், இந்த அளவு இருந்தால் போதும். 1 கப் அரிசி மாவுக்கு 3/4 கப்பு வெல்லம். நான் 2 கப்பு மாவுக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கேன். அதே மாதிரி தண்ணி 1/2 கப் ஊற்றிக்கணும். அது நல்லா கரைஞ்சோடனே நம்ம அதை வடிகட்டிடணும். அதில் உள்ள தூசு மண் எல்லாம் போயிடும். ஸோ அதை வடிகட்டி எடுத்துக்கணும். பிள்ளையாருக்கு பிடிச்ச பிடி கொழுக்கட்டை இது. நம்ம பிள்ளையார் சத்தி அன்றைக்கி இதை படைக்கணும். படைத்தா ரொம்ப விசேஷங்க. இப்போ அது நல்லா கொதி வரட்டும். கொதி வந்தவுடனே நம்ம தேங்காய் எடுத்துக்கணும். தேங்காய் துருவி எடுத்துக்கணும். அது 1 கப் இதில் சேர்த்துக்கலாம். அதையும் போட்டு நல்லா நம்ம கிளறி விட்டுருவோம். கொஞ்சம் சால்ட்டும் கொஞ்சம் ஏலக்காய் தூளும் போட்டிருக்கலாம். மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறணும். மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணும். நம்ம கிளறும்போது கட்டி தட்டாமல் மெல்லமாக கிளறிட்டே வரணும். பாருங்கள், கிளறியாச்சு. இப்போ இன்னும் நல்லா கிளறணும். இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம நல்லா கிளறிட்டே இருக்கணும். கட்டி தட்டாமல் கிளறிக்கணும். 1 ஸ்பூன் நெய் விட்டாச்சு இந்த ஸ்டேஜில். அதையும் போட்டு நல்லா கிளறிக்கணும். நல்லா கிளறி எடுத்துட்டு ஒரு தட்டில் மாற்றிடுங்க. சூடு பொறுக்கிற சூடு வந்தோடனே நம்ம இந்த மாதிரி கொழுக்கட்டையாக பிடிக்கணும். பாருங்கள், ரவுண்டாக பிடிச்சி ஒரு ப்ரெஸ் நம்ம கை விரல் பட்டால் போதும். இப்போ எல்லா கொழுக்கட்டையும் அதே மாதிரி பிடிச்சி எடுத்துடலாம். எல்லா மாவையும் பிடிச்சி எடுத்துருவோம். இப்போ நம்ம இட்லி அண்டாவில் அவிச்சு எடுத்துருவோம். எல்லா கொழுக்கட்டையும் லைனாக இந்த மாதிரி அடிக்கலாம். இதே மாதிரி அடிக்கிட்டு நம்ம மூடி போட்டு மூடிடுவோம். கரெக்டாக 5லேருந்து 7 நிமிஷங்க நம்ம சுவையான பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இல்லை சாஃப்டாக இருக்குங்க இந்த பிடி கொழுக்கட்டை. இதே மெஷர் படி நீங்களும் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்.